உள்ள வந்து நடிக்கணும்க்காக தான் உள்ள வந்தோம். ம். ஆனா அது நடக்கல. நீ செட் ஆக மாட்ட சென்னைக்கு, சர்வே ஆகிற அளவுக்கு உனக்கு குவாலிஃபை இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னை வேலையை விட்டு துரத்திட்டாங்க. லைஃப் வந்து செம்மையா இருக்கு bro. நீங்க காசுக்காக இந்த ஒர்க் ஆரம்பிச்சீங்களா இல்ல வீடியோ கிரியேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கனால இந்த ஒர்க் ஆரம்பிச்சீங்களா? எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்க அந்த பேஷன் முக்கியம் தான். ஆனா நீங்க சஸ்டெயின் ஆகணும்னா உங்களுக்கு கண்டிப்பா மணி முக்கியம். ஏஜென்சினாவே பேமெண்ட் நிறைய கொடுப்பாங்க. முதல்ல வந்து கிரியேட்டருக்கு வந்து ஒரு மரியாதையே இருக்காது. அட்லீஸ்ட் திட்டக்காகவாவது இந்த வீடியோ யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பூஸ்ட் ஆயிடுச்சு. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஷோ ரா டாக்ஸ் வித் கேவி. என்னோட பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறவங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசி வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் எல்லாத்துக்கும் அவங்களோட கரண்ட் அண்ட் பாஸ்ட் லைஃப்ஸை பற்றி கொண்டு வரதான். இதனால எனக்கு என்ன ப்ரோ யூஸ்ன்னு கேட்டால், க்ரோத் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் யாருக்குமே தெரியாது. பட் அச்சீவ் பண்ணவங்களுக்கு தே வில் டெஃபினெட்லி நோ. ஸோ அதுவும் ரொம்ப ஃபேன்சியாக ஃப்ளாஷியாலாம் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. சிம்பிளான கொஸ்டின்ஸ், அவங்க லைஃப்பை பார்த்துனதும் அவங்களோட கரியரை பற்றினதும் அவங்க க்ரோத்தை பற்றினதும் தான். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு கிரியேட்டராக ஏர்ன் பண்ணலாம், இல்லை லைஃப்பில் ஒரு பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட போட்காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது திருப்பூர் பசங்கடா தினேஷ். ஹாய் ப்ரோ. ஸோ ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக அவர் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. இன்னைக்கு அவரை பற்றினதும் அவர் லைஃப்பை பற்றினதும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாங்களா? யா ப்ரோ, திருப்பூர் பசங்களா தினேஷாவும் ஒரு இன்ஃப்ளூயன்சராகவும் திருப்பூரில் இருக்க நிறைய பேர், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் பேருக்காவது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டியாக திருப்பூரில் இருக்கீங்க. பட் நார்மலாக தினேஷ் அப்படிங்கிறவர் முன்னாடி யாராக இருந்தார், எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸராக மாறினீங்க? வந்து என் பேர் தினேஷ் மக்களே. எனக்கு வந்து முதல்ல இந்த இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கே வந்து எனக்கே சிரிப்பு வந்துச்சு. நீங்கள் என்ன இன்டர்வியூ கூப்பிட்ட உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எனக்கு அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு கூப்பிட்டதுக்கு முதல்ல எனக்கு ஒரு நல்ல நன்றி. நானா நன்றி சொல்லணும், கூப்பிட்டோன்னே வந்திருக்கீங்க. சொல்லுங்கள், தினேஷ் அப்படிங்கிறவரோட கேரக்டர் என்ன, எப்படி வந்து நீங்கள் திருப்பூர் பசங்களா தினேஷாக மாறினீங்க? வாட்ஸ் த ப்ரோ அதெல்லாம் ஆக்சிடென்ட் தான் ப்ரோ. கோ வித் ஃப்ளோங்கிற மாதிரி தான் நான் திருப்பூர் பசங்க தினேஷ் அப்படின்னு மாறினது. அது என் எய்ம்லாம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் நார்மலாக காலேஜ் முடிச்சு ஒரு பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி வேலை தேடிட்டு அப்படி தான் இருந்தேன். எல்லாத்துக்குமே மீடியா நான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நடிக்கணும், ஃபேம் ஆகணும், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் வந்து அதில் நாலேஜுங்கிறது ஜீரோவாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ எடுத்தோடனே உள்ள எட்டி குதிச்சாச்சு. இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சுக்கிட்டு உள்ள எட்டி குதிச்சிட்டேன். அப்புறம் நம்ம தினமும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுவோம். அவங்களோட சுற்றி நம்ம கேமரா முன்னாடி நிற்கும் போதே தெரிஞ்சிருச்சு எனக்கு நடிப்பு வரல அப்படிங்கிறது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு குறையவே இல்லை. ஸோ அவங்களோட நிறையா 2017 உள்ள வந்தேன். அவங்களோட நிறைய ட்ராவல் பண்ணேன். ஸோ வந்து இப்போ நமக்கு நடிப்பு மட்டும் வந்து நம்ம வச்சுட்டு சர்வே ஆக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு பேக்ரவுண்ட்லாம் வேணும். நல்லா இல்லை நல்ல ஸ்கில் வேணும். 2ல தான் ஒன்று இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். நிறைய ஸ்கில் வச்சுட்டு இங்கே நிறைய பேர் வெளியே தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு ஏதாவது கண்டிப்பாக வேணுங்கிறப்போ நமக்கு டெக்னிக்கல் டீமோட தான் மோஸ்ட்லி சுற்றுவோம். அப்போ வந்து அவங்களோட கேமரா ஒர்க் கற்றுக்கிறது, எடிட்டிங் ஒர்க் கற்றுக்கிறது அப்படிங்கிறது 2017 நான் அவங்களோட ஜாப்ஸும் சேர்த்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சைட் பை சைடாக நம்ம நடிக்கிறதுக்கு இல்லை ஒரு கேமரா பார்த்து எப்படி பேசுறது, அப்புறம் நமக்கு கேமரா பார்த்தோன்னாவே திக்கும் ரொம்ப. ஸோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்புறம் வந்தோம். இப்போ நடிக்க நிறைய ட்ரை பண்ணோம். நம்ம சென்னையெல்லாம் போய் ட்ரை பண்ணேன். ஒரே மாதத்தில் சென்னை தூக்கி திருப்பூர்லேயே அடிச்சிருச்சு என்னைய. ஓகே, நீ செட் ஆக மாட்ட சென்னைக்கு, சர்வே ஆகிற அளவுக்கு உனக்கு குவாலிஃபை இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னை வேலையை விட்டு துரத்திட்டாங்க. திருப்பூர் வந்து இறங்கும்போது கண்ணை கசிக்கிட்டு தான் வந்து இறங்கினேன். எப்பவுமே புஷ்பா தேட்டரில் இறக்கி விடுவாங்க. வந்து பேக்கோட இறங்கும்போது அடுத்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் 2017 நான் வந்து திருப்பூர் பசங்க நாங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருந்தேன். சாரி, ஃபேஸ்புக். அப்போ ஃபேஸ்புக் தான் ட்ரெண்டு. யூடியூப் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் ஃபேஸ்புக்காக இருக்கும். ஆமாம், ஃபேஸ்புக். ஏன்னா ஃபேஸ்புக் ஃபர்ஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட எவல்யூஷன் முடிஞ்சு அது ட்ரெண்ட் முடிஞ்சதையும் இப்போ யூடியூப் மேலே வந்துச்சு. அப்போ ஃபேஸ்புக் நான் வச்சுருந்தேன். இப்போ ஃபேஸ்புக்கு தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அதில் மீம்ஸு, நியூஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். சும்மா அது எல்லாரும் பண்ணுறாங்களே, எல்லா ஊர் பேஜ்க்கான மீம் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஆனால் மெயினாக வந்து யூடியூப்ல ஆக்டிங் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த கண்டென்ட் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி தான் இருந்துச்சு. திருப்பூர் வந்து இறங்கினதுக்கப்புறம் திருப்பூருக்காக ஏதோ ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை கவர் பண்ணி போஸ்ட் பண்ணேன். ஸோ வந்து இங்கே டிமாண்ட் அதுக்கு நிறைய இருந்திருக்க மாட்டிருக்கு. நிறையா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சரி, நம்ம நடிக்க போகிறோம், யாருமே சப்போர்ட் பண்ணல, கமெண்ட் வரல, நல்லா நடிக்கும் கூட சொல்லல. பட் இங்கே வந்து மக்களுக்காக ஒரு வீடியோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்களே, இப்போ இதுக்கு டிமாண்ட் இங்கே இருக்குது. ஸோ அந்த டிமாண்டுக்கு நான் வந்து வீடியோஸ் அவங்களுக்கு தீனி போட்டேன், அவ்வளோதான். வீடியோ போட போட நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் நான் தொடர்ந்து அதையவே செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் அதுக்கு ஸ்பான்சர்ஷிப்லாம் கேட்டு நானே போய் அப்ரோச் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்கள் வீடியோக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ உங்களுக்காக வழங்குவோர் அப்படின்னு சொல்லிட்டு டிவி சேனலில் காப்பி பண்ணி ஆமாம் ஆமாம் இங்கே இப்படி போடுறேன் அப்படின்லாம் அந்த ஐடியா இங்கே எடுத்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்.
ஸோ அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. மாதம் 3000 ரூபா கிடைக்கும் எனக்கு அந்த ஸ்டார்டிங்கில். ஒரு வீடியோக்கு வந்து 3000 ரூபா கொடுப்பாங்க. என்னால் அப்போ இருக்க டீம் வச்சு மாதம் ஒரு வீடியோ தான் பண்ண முடியும். நான் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், அதை எடிட் பண்ணணும். அதுக்கான சிஸ்டம் இருக்காது. அப்போ கேமரா தான் ஓரளவுக்கு டீசெண்டானது. அப்போ மொபைல் ஃபோன்லாம் இவ்வளோ இப்போ இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஸோ எடிட் பண்ணுறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கும். அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவால்வேட் ஆகி தான் நம்ம உள்ள இதுக்குள்ளே வந்தோம். அப்புறம் வர வர ஐஃபோனு எல்லாமே வந்து எளிமையாயிருச்சு. மொபைலில் எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்து ஃபோன்லேயே பண்ணுவேன், டக்குன்னு எடிட் பண்ணி இப்போ எடுப்ப உடனே போஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டோம். அப்படியே மேலே வந்து நம்ம இப்போ வந்து எனக்குன்னு ஒரு பேர் இன்ஃப்ளூயன்சர்னு வச்சிருக்கேன். ஆமா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நானே வந்து எப்போ போல அப்ப இருந்தே இந்த வீடியோ வேலையை பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல growth ஆனது என்னை நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எனக்கே நாங்க இன்ஃப்ளூயன்சரா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அது அப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா வந்து நீங்க வந்து இந்த கிரியேட்டர் அப்படிங்கிற ஃபீல்டு, இந்த கிரியேட்டருங்கிற வேர்ட் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து 10 இயர்ஸாவே இந்த ஃபீல்ட்ல வந்து நீங்க இருக்கீங்க. ஆமா, அப்படிதான் இருந்தா நான் பண்றது கிரியேஷனே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம வீடியோ பண்ணி போடுவோம், அவ்வளவுதான். பண்ணி போட்டுட்டு இருந்தோம். அப்போ ஒர்க் ஆகல, ரீச் ஆகல. இப்போ வந்து ஏதோ ஒரு ட்ரெண்ட்ல ரீச் ஆயிருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நான் வந்து எந்த வீடியோ எதை பார்த்தாலும் என் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லணும்னு நினைப்பேன், அதை வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாம, யாரையும் கஷ்டப்படுத்தாம நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை சொல்லுவேன், அவ்வளவுதான். இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இவங்க பேர் வச்சது இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னாங்க, நான் ஏத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அவங்க கொடுத்த பட்டத்தை வந்து நாம என்ன சொல்ல முடியும்? அப்படி சொன்னாதான் எல்லாத்துக்கும் புரியுது. அதான் வேணும்னு சொல்லி அப்படின்ட்டு தட்டாம ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது சூப்பர் இருந்துச்சு. சொல்லுவோம் இப்போ எனக்கு இந்த கரியர் ஆர்க்கை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னொரு விஷயத்திற்காக முயற்சி பண்ணி அது சென்னை வரையும் நீங்க போயிட்டீங்க. பட் அங்க வந்து நீங்க நினைச்சது நடக்கல. அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. இனி நான் திருப்பூருக்கு வந்து வரும்போது என்னதான் பண்ண போறோம்னு யோசிச்ச நீங்க, திருப்பூருக்கு திரும்ப வந்து என்னதான் பண்ண போறோம்னு யோசிச்ச நீங்க, இப்போ திருப்பூரோட ஒரு ஃபேஸா மாற அளவுக்கு வந்து இந்த கரியர் ஆர்க் வந்து ஐ திங்க் க்ரோ ஆயிருக்கு. இப்போ திருப்பூர் பசங்களா சேனல்ல ஒரு வீடியோ வந்து எந்த ஒரு பிசினஸ் பீப்புளோ இல்ல ஒருத்தவங்க போட்டாங்கன்னா அது திருப்பூர் மக்களுக்கு போய் சென்றடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த கரியர் ஆர்க்கை யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பார்த்து தே வில் ஆஸ்க் யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்களோட ஐடென்டிட்டியா நீங்க என்ன சொல்வீங்க? யாராவது ஒருத்தங்க தெரியாதவங்க வந்து உங்களை முதல்ல பார்த்து யார் நீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? உங்களுக்கு நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இன்ஃப்ளூயன்சர்னு இல்ல ஸ்டோரி டெல்லர்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இன்ஃப்ளூயன்சர்னு நீங்க வந்து ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லி கேட்டா, இல்ல நான் என்ன கேட்கணும், உங்களோட விருப்பமே அதுவா தான் இருக்கா? இல்ல இதை விட ஒரு பெரிய கோல் உங்க மனசுல வச்சுட்டு அதுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல என்னோட நம்ம உள்ள வந்து நடிக்கணும்க்காக தான் உள்ள வந்தோம். ஆனா அது நடக்கல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அப்போ உங்களோட ஐடென்டிட்டி வந்து நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்குது. அதை நான் என்ன கேட்குறேன், இப்போ தெரியாத ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்து அவங்ககிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்வீங்களா இல்லை ஆக்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் யாருக்கு போய் நான் இதானு விளக்கணும்னு எப்பவுமே நினைக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு அப்போ ஆன்சர் பண்ணி எப்படி எக்ஸிட் ஆகணும். ஓகே, டக்குனு இந்த கல்யாணத்தில் வந்து வயசானவங்க கேள்வி கேட்டால் டக்குன்னு அங்கேருந்து போகணும்னு யோசிக்கிறேன். என்னன்னு கேட்டாங்கன்னா யூடியூபருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர் சொல்லிட்டு அவங்க கேள்வி பதில் கிடைச்சிச்சா விட்டுருவாங்க. நான் என்னன்னு எக்ஸாக்டா என்னன்னு தெரியணும்னு நினைச்சுக்க மாட்டாங்க. நான் யூடியூபருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஈஸியாக ஏதாவது சொல்லணும், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு கிளம்பிடுவோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 10 வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கீங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான். நீங்கள் ஒத்துக்கலனாலும் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்குன்னு ஒரு சர்டன் டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்கும். மேபி நீங்கள் நிறைய இடத்துல கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவீங்க, ப்ரொமோட் பண்ணுவீங்க. அதில் இருக்க எல்லா ஒர்க்லையுமே வந்து அதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக உங்கள் லைஃப் எப்படி போகுது? ப்ரோ லைஃப் வந்து செம்மையாக இருக்கு ப்ரோ. அதுல எந்த சேஞ்சஸ் இல்லை. நாம எப்பவுமே நல்லா வேலை செய்யறேன்னு வைங்களேன், அந்த வேலை உங்களை காப்பாத்திரும், அவ்வளவுதான். அதுதான் பேசிக் சிம்பிள் திங். நீங்க சும்மா இருக்கீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க, வேலை செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. பட் என்ன மாதிரி வேலைங்கிறது இருக்கு, அதை நீங்க எப்படி செலக்ட் பண்றதுங்கிறது இருக்கு. எனக்கு இந்த வேலை ஈஸியா இருக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து உள்ள வந்தேன், ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டேன், இப்போ வந்து ஜாலியா இருக்கேன், அவ்வளவுதான். 2 டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. பட் நீங்க ரொம்ப பின்னாடி ஆரம்பிச்சா நீங்க அந்த மைண்ட் செட்ல ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. பட் என்னோட கேள்வியில் இது இருக்கு, நான் கேட்டாகணும். நீங்க காசுக்காக இந்த ஒர்க் ஆரம்பிச்சீங்களா? இல்ல வீடியோ கிரியேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கனால இந்த ஒர்க் ஆரம்பிச்சீங்களா? இப்போ காசுக்காக பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல வீடியோ கிரியேஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணோம், மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதே நம்ம எய்மா மாதிரி அவங்களை நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அது ஒரு பேஷனா மாறிடுச்சு. அப்புறம் அவங்களோட சப்போர்ட், கமெண்ட்ஸ், ரியாக்ஷன்ஸ் நம்ம நேர்ல பார்க்கும்போது ரெகனைசேஷன் பண்றது, ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப பிடிச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்க அந்த பேஷன் முக்கியம் தான். ஆனா நீங்க சஸ்டெயின் ஆகணும்னா உங்களுக்கு கண்டிப்பா மணி முக்கியம்.
ஸோ அதனால நீங்க வந்து காசும் பார்த்து தான் ஆகணும். காசு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. அடுத்த வேளை சாப்பிடணும்னா என்ன ரொம்ப பேஷனா இருக்கேன். எனக்கு சோறு போடுங்கன்னு யாரும் போட மாட்டாங்க. யாரும் கண்டிப்பா வந்து யாரும் உள்ள கூட விட மாட்டாங்க. ஆமா. அதனால எங்கேயுமே வந்து காசு தான் பேசும். அதனால நம்ம பேஷனுக்காக என்ன வேணா பண்ணலாம். பட் அதுலருந்து காசு வருதான்னு பார்க்கணும். வரல அப்டின்னா காசு வர்ற வழிய ரெடி பண்ணணும். எனக்கு எந்த வழியும் தெரியல. பட் இதுலயே வரங்காட்டி நான் ஹேப்பியா இருக்கேன். இதுலயே நீங்க ஹாப்பியா தான் ஆமா. இருக்கீங்க. இப்போ கொலாப் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா. ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு அவங்க நிறைய பேர் சொல்றாங்க. ஓகே. லைக் வந்து இப்போ ஒரு பிசினஸோ பிராண்டோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ தே ஆர் கோயிங் டு பே பண்ணுவாங்க. அவங்களுக்காக நீங்க வீடியோ பண்றீங்க. ஆமா. அந்த மாதிரி நீங்க வீடியோ பண்ணும்போது எந்த மாதிரி நீங்க சார்ஜஸ் பிளான் பண்றீங்க அவங்களுக்கு? எனக்கு நம்பர்ஸ் வேணாம். நீங்க எப்படி சார்ஜ் பண்றீங்க? அவங்க பிசினஸை பார்த்தா பிராண்ட் பார்த்து சார்ஜ் பண்றீங்களா? இதுக்கு நீங்க வேற ஏதாவது ஏஜென்சிஸ் கூட கனெக்டடா இருக்கீங்களா? இந்த மாதிரி கொலா பண்ண ஏஜென்சி கனெக்டடா இருக்கீங்களா? இல்ல நீங்க தான் டைரக்டா பேசுறீங்க? நீங்க ஒரு நல்ல குரோத் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர், உங்கள்ட்ட பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சாவே நெறைய பேர் உங்கள தேடி வருவாங்க. ஸோ இதுல நான் வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் வச்சு நான் வந்து எப்பவுமே பேமெண்ட் வாங்குறதில்ல. என்னோட ரீச் எவ்வளோ இருக்குங்கிறத வச்சு தான் நான் பேமெண்ட் வாங்குவேன். இப்ப நான் வந்து ஒரு 8,00,000+ ஃபாலோவர்ஸ் Instagramலயும், 5,00,000+ ஃபாலோவர்ஸ் Facebookல வச்சிருந்தாலும், நான் வந்து இப்ப நார்மலா மத்த கிரியேட்டர்ஸ் வந்து இந்த ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க ஒரு 25,000, 50,000 அவங்க வாய்க்கு வந்தது சொல்லுவாங்க. ஒரு கண்டிப்பா. 70, 80 வரைக்கும் கூட சொல்லுவாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அவ்வளோ பண்ண முடியும். பட் நான் வந்து என்னோட வியூஸ் வந்து ஆவரேஜா எவ்வளோ போகுது? ரீச் எவ்வளோ போகுது? என்னால எனக்கு வேலை குடுக்குறவங்க எவ்வளோ சம்பாரிப்பாங்க? அத கால்குலேட் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து அவங்க நெறைய சம்பாதிக்கிறாங்க நெறைய வாங்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஸோ நான் வந்து இப்போ இவங்க நல்லா சம்பாதிக்க போறாங்க. கண்டிப்பா என் வீடியோ எனக்கு ஓடுன்னு தெரியும். அப்ப அந்த இடத்துல எனக்கு இவ்வளோ ரீச் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இத கால்குலேட் பண்ணி நான் அப்ராக்ஸிமேட்டா ஒரு டீசென்ட் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ அந்த கன்டென்ட் அதாவது அவன் என்ன ப்ரொமோட் போறோம் அப்படிங்கிறத வச்சே நீங்க அந்த கன்டென்ட் முடிவு பண்ணிடுவீங்க. இந்த கன்டென்ட் கன்ஃபார் இஃப் நான் என்ன சொன்னா ஒரு லோ டிக்கெட் கிளைண்டா இருக்காங்கன்னா, ஓகே இதெல்லாம் போட்டா எங்கேயோ போயிரும். இல்ல ஒரு ரியல் எஸ்டேட்டா இருந்தா இவங்களுக்குலாம் கண்டிப்பா ஒரு 2 கிளைண்ட் வந்தா கூட ரொம்ப பெரிய பிசினஸ் வரும்போது அந்த இடத்துக்கு ஸோ அந்த இடத்துக்கு ஏத்த மாரி அந்த மாரி கிளையண்ட்ஸ்க்கு நெகோசியேஷன் பண்ண மாட்டோம். இப்போ என்னால இவங்களுக்கு 2 லீடு வந்தாலுமே, இவங்க நமக்கு குடுத்த காச எடுத்துருவாங்க. அதுக்கு மேலயுமே எடுத்துருவாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க நெகோஷியேட் பண்ணாலும் நான் குறைக்க மாட்டேன். ஸோ அவங்களுக்கும் அது ப்ராஃபிட்டபிளான இருக்கும். அதனால இருக்கும். ஆனா வந்து ஒரு நார்மலா ஒரு 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 பொருள் சேல் ஆகுதுன்னு என் மூலமா. அவனுக்கு வெறும் ₹10 தான் என்னோட கிளையன்ட்க்கு கிடைக்குதுன்னா, ₹5 தான் கிடைக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நான் யோசிச்சு பார்க்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே பிரைஸ் வைக்கிறது நியாயமா இருக்காது. எனக்கு நெறைய ரீச் இருந்தாலும். கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு மல்டி பிரான்ச் ஒரு கார்ப்பரேட்டா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் வச்சுக்குவோம். அந்த பிரைஸ் தான் அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுவேன். அவங்களுக்கு நெகோசியேஷனும் பெருசா பண்ண மாட்டேன். இதே வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ற ஒரு என்டர்பிரனரா இருக்காங்க. நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேசிக் பிரைஸ் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிருவோம். இதே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டா இருக்குன்னா, அவங்களுக்கு பேசிக் பிரைஸ் நம்ம வாங்க முடியாது. ஆனா எதையுமே ஃப்ரீயா குடுத்தாலும் அதுக்கு வேல்யூ இருக்காது. கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால ஏதோ நம்ம போறோம், வரோம் டிராவல் காஸ்ட் அந்த மாரி ஏதோ ஒரு அமௌண்ட் அந்த மாதிரி சப்போர்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி குடுத்துருவோம். அதுலயும் முதல்ல எல்லாத்துக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்பவுமே வந்து அத லிமிட்டேஷன்ஸ் கொண்டு வந்தாச்சு. ஓகே, ஓகே. ஹெல்த்தியான ஃபுட்டா இருந்தா கொஞ்சம் நம்ம சந்தோஷமா வீடியோ பண்ண முடியும். நம்ம அத பார்த்து ஒருத்தன் சாப்பிட்டாலும் அவங்களும் ஹெல்த்தியா இருப்பாங்க. ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கத்துக்கிட்டு வந்தோம். ஏன்னா நான் ஒரு ஃபுட் சாப்பிட்டேன் அடுத்த நாள் எனக்கு வயித்துல போயிருச்சு. அப்ப அதே தான் அவங்களும் சாப்பிடும்போது ஆகும். அப்ப அந்த இடத்துல வந்து அடுத்த டைம் அந்த ஆளுக்கு பண்ண முடியாது. அந்த பெர்சன் இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சுங்க நான் பண்ண முடியாதுங்க. இந்த டைம் பண்ணிட்டேன். நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. தெரியாம பண்ணியாச்சு. அப்ப நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் நெறைய பக்கம் போறேன். ஃபுட் ரிவ்யூல எடுத்தீங்கன்னா, அங்க ஒரு 10 வகையான ஃபுட் நம்ம சொல்லணும்ன்றுவாங்க. ஆமா. அப்ப நான் 10யும் டேஸ்ட் பண்ணாவே எனக்கு அடுத்த நாள் லூஸ் மோஷன் போயிரும். கண்டிப்பா. மதியானம் வரைக்கும் எந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு போயிரும். அந்த மாரிலாம் இருக்கும். அப்ப நான் அது ஒரு 2, 3 டைம் நடக்கும்போது புரிஞ்சுக்கிட்டு, இப்படி நடக்குது அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாரி உங்களோட ஃபுட் சாப்பிட்டு இப்படி ஆகுது. இது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லி ஸ்கிப் பண்ணிருவேன். அத நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. அந்த இது தேவையில்லாம கட்டணும். ஏர்னிங்ஸ் தானே கேட்டீங்க. அது ஒரு ப்ராப்ளம் வந்து இப்ப ரீசென்ட்டா என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட்டர்ஸா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய யங்ஸ்டர்ஸ் அவங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப வந்து ரூயின் பண்ணிக்கிறாங்க. அத வந்து அதுல பெருசா யூஸ் இல்ல. படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் வந்து வீடியோ போட்டே வந்து சம்பாதிக்க போறேன் அப்படிங்கிறாங்க. அத பத்தின உங்க கருத்து என்ன? படிப்பு வந்து இப்ப இந்த கிரியேட்டரா நீங்க இருக்கீங்க. பட் நீங்க படிச்சதெல்லாம் இதுல யூஸே இல்ல. படிச்சதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்ப தேவையே இல்ல. படிச்சது யூஸே இல்லன்னு எப்பவுமே சொல்ல முடியாது. படிச்சதுல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அத நீங்க கரெக்ட்டா படிச்சதுக்கு ரிலேட்டடான வேலைக்கு போகும்போது நீங்க படிச்சது அங்க யூஸ் ஆகும். ஆனா கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்கூலோ, காலேஜ் போய் டிகிரி கண்டிப்பா முடிச்சுதான் ஆகணும். அங்க உங்களுக்கு நெறைய வந்து எஜுகேஷன் சென்டர் ஸ்கூல், காலேஜ்ல உங்களுக்கு எஜுகேஷன் மட்டும் கிடைக்காது. அங்க அதையே தாண்டி நீங்க நெறைய பேத்து கூட பேசுவீங்க, பழகுவீங்க, ஒரு டிசிப்ளின் கிடைக்கும். நெறைய விஷயம் எனக்கு காலேஜ் போய் தான் கிடைச்சது எனக்கு.
ஸ்கூல் கூட மறந்துடுச்சு. காலேஜ் நிறைய கிடைச்சது. ம். ஸோ வந்து நீங்க ஒரு டிகிரி கண்டிப்பா உங்களுக்கு தேவை. பட் சக்சஸ்க்கு அது மட்டும் தேவையில்ல. அது மட்டும் தான் இருக்குன்னு முக்கியம் சொல்ல முடியாது. இல்லங்கிறீங்க. முக்கியம் இல்லைன்னு சொல்ல அது முடியாது. மட்டும் முக்கியம் இல்ல. டிகிரி உங்களுக்கு கண்டிப்பா தேவை. பட் சக்சஸ்க்கு உங்களுக்கு அது மட்டும் முக்கியம் இல்ல. ஹார்ட் ஒர்க். கன்சிஸ்டன்ட்டா நீங்க வீடியோ போட்டா மட்டும் தான் இந்த ஃபீல்ட்ல ஜெயிக்க இந்த முடியும். ஃபீல்ட்ல ஆமா. ஜெயிக்க முடியும். ஸோ ஏன்னா நீங்க ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போது ஒவ்வொரு ஸ்டெப் முன்னாடி போறீங்க. ம். எண்ட் ஆஃப் ஓவர் த பீரியட் ஒரு 1 இயர் கழிச்சு பார்க்கும்போது நீங்க எவ்வளோ ஹைட்ல நின்னுட்டுருப்பீங்க. ஆனா ம். நீங்க ஸ்டெப்பா வந்து மேல நின்னுருக்கிறது, கீழ உங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும். நீங்க நெறைய கத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னு. ஸோ நான் வந்து இவ்வளோ வருஷம் தாண்டி இப்போ வரப்போ தான் எனக்கு இந்த மெச்சூரிட்டி கிடைச்சது. ஆனா இன்னும் நல்லா டேலண்டான பெர்சன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 6 மாசத்துலயே பெரிய இடத்த ரீச் பண்ணிருவாங்க. ம். ம். ஸோ அவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்கர், ஸ்கில்டு பெர்சனா இருப்பாங்க. பட் நான் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஸ்லோ லேர்னர். என்னால இந்த இடத்துக்கு வரைக்கும் இவ்வளோ வருஷம் எனக்கு ஆச்சு. ஆனா நான் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணா ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா நானும் நான் எய்ம் பண்ண சக்சஸ் எனக்கு கிடைக்கல. ஆனா நான் வந்து தோத்து போகல அவ்வளோதான். நெறைய நான் டைம் இன்னும் முயற்சி தோத்து போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் பெருசா தோத்துட்டு இருக்கேன். நெறைய கத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமா. அப்படின்னு சொல்லலாம். நான் தோத்து போகல. இன்னும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆமா. அப்படின்னு ஆனா சொல்லலாம். ஹேப்பியா இருக்கேன். ஹேப்பியா அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து அது எனக்கு ஜாலியா இருக்கு. ஓகே. இப்ப வந்து ப்ரோ இப்ப 2வது கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அப்படியே வருது. ஏஜென்சி கூட நீங்க ஏதாவது வந்து கனெக்ட் ஆகுறீங்களா? அப்படிங்கிறத கேள்வி. நீங்க ஆல்ரெடி வேற ஏதாவது ஏஜென்சி கூட கனெக்டட்ல இருக்கீங்களா? இந்த இது அதாவது இன்ஃப்ளூயன்சர் கொலாப்க்காக பண்ணிட்டு இருக்கீங்களா? ம். நான் நெறைய ஏஜென்சி கூட கொலாப் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ம். ஏஜென்சினாவே பேமெண்ட் நெறைய குடுப்பாங்க. ம். பட் அந்த டைம் பீரியட் அதிகமா எடுத்துக்குவாங்க. 15 நாள், 45 நாள் கழிச்சு தருவேன்னு சொல்லுவாங்க. ம். ம். இப்பலாம் வந்து ஃபேமஸான ஒரு பிராண்ட் கூட கொலாபரேட் பண்ணி இன்னும் பேமெண்ட்டே வரல. தினம் கால் பண்ணி ம். பேமெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ம். நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது ஏஜென்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது பேமெண்ட் அதிகமா வரும். ஆனா பேமெண்ட் டிலே ஆகும். இல்ல நெறைய இஷ்யூஸும் இருக்கு. இஷ்யூஸ் அந்த இதுல இருக்கு. இந்த இடத்துல வந்து எங்க ஏஜென்சி கூட நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அ. கேட்ச் மீ கூட. அதோட ஒப்பீனியன் எப்படி இருக்கு இல்ல உங்களுக்கு? நீங்க நேரடியா முன்னாடி கண்ணு முன்னாடி தானே இருக்கீங்க. அதனால உங்கட்ட பேமெண்ட் வாங்குறது ஈஸியா இருக்கு. ஸோ வந்து முக்கியமா வந்து எனக்கு தெரிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியில ஹேட்டர்ஸ் அங்கிட்டு இங்கிட்டுன்னு செலிபிரிட்டிஸை மாற்றி அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி கிரியேட்டர் இண்டஸ்ட்ரியில அந்த ஒரு கல்ச்சர் டெவலப் ஆயிருச்சு. ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டியே ஒரு கிரியேட்டருக்கு முன்னாடி சுத்திட்டு இருக்காங்க. எப்படி செலிபிரிட்டிஸ்க்கு வந்து இருந்தோ அதே மாதிரி செலிபிரிட்டி அளவுக்கு ஸ்டேட்டஸ் இல்லைனாலும் கிரியேட்டர்ஸ் அதாவது காமன் பீப்புள்ஸ் தான் நீங்க. காமன் பீப்புளா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஹேட்டர்ஸ் கம்யூனிட்டி பில்ட் ஆகுறாங்களே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி வந்து அதை நீங்க ஹேண்டில் பண்றீங்க? எப்பவுமே நீங்க ஒரு வீடியோ பண்ணி போடுறீங்கன்னா, 100% பீப்பிள்க்கு வந்து அந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா கொஞ்சம் பேத்துக்கு பிடிக்காம தான் இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பா கமெண்ட்ல அவங்களோட மன வருத்தத்த சொல்ல தான் செய்வாங்க. அது ஸ்டார்ட்டிங்ல எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அப்படியே போக பார்த்தீங்கன்னா, ஆ அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா ஆயிருச்சு. ஓகே, அட்லீஸ்ட் திட்டுறதுக்காகவாவது இந்த வீடியோ யூஸ் ஆயிருக்கே அப்படிங்கிற மாரி நான் கண்டிப்பா. பூஸ்ட் ஆயிருச்சு. ரொம்ப வரும்போது அந்த மாரி பேட் கமெண்ட்ஸ்லாம் இக்னோர் பண்ணிருவேன். ரொம்ப அத ஒரு பூஸ்ட்டா எடுத்துக்குவேன். ம், அந்த ம். மாரி தான் இருக்கும். அதனால உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வருதுங்கிறதுக்காக நீங்க வீடியோ பண்ணாம இருக்க முடியாது. அதை ஜஸ்ட் அப்படியே இக்னோர் பண்ணிடணும். அதுலருந்து அடுத்த வீடியோல அந்த தப்பு பண்ணாம பார்த்துக்கணும் அவ்வளோதான். ஓகே. இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறீங்க. சொல்லிட்டே ஆமா. தான் இருப்பாங்க. ம். அத கரெக்ட் பண்ணி நான் அப்படியே முன்னாடி மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அப்படிதான் இருக்கணும். நீங்க பாட்டுக்கு ஒருத்தங்க திட்டுறாங்கன்னு உடனே பேக் அடிச்சோம் அப்படின்னா, வாழ்க்கையில எல்லா பக்கமும் பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். அத நம்ம விட்டு போயிட்டே இருந்தோம்னா, நம்ம பின்னாடி தான் போயிட்டே இருப்போம். அங்க ஒரு இடத்துல பேக் அடிக்கல. அடுத்த இடத்துல பேக் அடிச்சுட்டே தான் இருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க முட்டி மோதி நின்னு பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், ம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை இப்படிதான்னு புரிஞ்சிரும். அது உங்களுக்கு இதாயிரும். இக்னோர் நெகட்டிவிட்டி. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே இங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னதுல ஒரு 7 இயர்ஸ் பிளஸ் நீங்க கிரியேட்டர் ஜர்னி இருந்திருக்கீங்க. அரவுண்ட் 10 இயர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ புதுசா நெறைய பேர் வந்து இந்த கிரியேட்டர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சுன்னா எல்லா இடத்துலயும் பார்க்குறோம். Instagram எல்லாமே ஃபாலோவர்ஸ் இருக்கு. இதுல வந்து ஏர்ன் பண்ண முடியும் தெரிஞ்சுன்னா எல்லாருமே கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாரி புதுசா இன்னைக்கு கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? இதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன? அதாவது இதெல்லாம் இந்த மாரிலாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க முன்னாடியே வந்து சேஃப்ரா ஆயிக்கோங்கன்னா என்ன சொல்வீங்க? வாட்ஸ் யுவர் அட்வைஸ் டு நியூ கிரியேட்டர்ஸ்? முதல்ல வந்து கிரியேட்டருக்கு வந்து ஒரு மரியாதையே இருக்காது முதல்ல. நீங்க நீங்க அப்பலே முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, நீங்க யாருன்னு கேட்டா கிரியேட்டர்ன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாவே இருக்காது முதல்ல. டாக்டர் மாரியோ, இன்ஜினியர் மாரியோ அது ப்ரொஃபஷனல் கிடையாது. ம். ப்ரொஃபஷன் கிடையாது. பட் இப்போ வந்து ராஜ்யசபால வந்து ஒரு ஆமா. பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிரியேட்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷன் தான். ப்ரொஃபஷனல். டாக்டர் மாரி, இன்ஜினியர் மாரி கிரியேட்டரும் வந்து கன்டென்ட் கிரியேட் பண்றவங்க, யூடியூபர் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனா மாத்திட்டாங்க. ஸோ அதனால வந்து நீங்க எங்க போனாலும் தைரியமா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாவே உங்களால வீடியோ பண்ண முடியும். எல்லாமே பண்ண முடியுது ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மெயினா வந்து கன்சிஸ்டன்சியா இருங்க. தொடர்ந்து வீடியோ போடுங்க. அதுலேருந்து கத்துக்குங்க. அப்படியே திரும்ப அத ரிப்பீட் பண்ணுங்க.
அவ்வளோதான். சிம்பிளா பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி பிளஸ் பேஷன்ஸ் ஈக்குவல் டு உங்களோட சக்சஸ். அவங்க என்னென்ன தப்புகள்லாம் முன்னாடியே பண்ணிடுறாங்க, இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், நீங்க இதை பண்ணிடாதீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? இந்த தவறுலாம் நான் பண்ணிட்டேன், நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ண. ஆமா. ஓகே. ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 20 வயசுல காலேஜ் முடிச்சு வெளிய வர்றீங்க அப்படின்னா, ம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் உங்களுக்கு பிரீத்திங் டைம் மாரி இருக்கும். உங்க ஃபேமிலியுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அவங்களோட வெயிட்ட கொஞ்சம் கொஞ்சமா உங்க மேல வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால நீங்க ஒண்ணு பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல பண்ணிருங்க. அட்லீஸ்ட் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 3 வருஷம் ஜெயிக்காட்டியும், அடுத்த 3 வருஷத்துல உங்களுக்கு மெதுவா ரிசல்ட் வரும். நீங்க குரோத் ஆயிருவீங்க. ஆனா டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தொடர்ந்து வீடியோ போடல அப்படின்னா, உங்களால டைம் போனதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. 3 வருஷம் போயிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணா ரொம்ப இன்னும் டிப்ரஷன் தான் போகுமே தவிர, ஒர்க் பண்ணவே ஆனா தோணும். கரெக்ட்டான வழியில போறீங்களான்னு கிராஸ் செக் பண்ணிக்கங்க அடிக்கடி. அப்பப்போ நம்ம நெனச்ச கோல தான் நம்ம ரீச் பண்ண போறோமா அப்படிங்கிறது கிராஸ் செக் பண்ணிக்கணும் அப்பப்போ. சப்போஸ் செட் ஆவலைன்னா டக்குனு ரூட்ட மாத்தி அடுத்த அது ட்ராக் பண்ணணும். நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆக்டிங்ன்னு உள்ள வந்தேன். ம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபேமிலி சிச்சுவேஷன் இந்த பக்கம் டைட் ஆயிட்டே போகும்போது, டக்குனு கன்டென்ட் கிரியேஷன்க்குள்ள உள்ள புகுந்து, அதுல தொடர்ந்து வீடியோ போட்டு சப்போர்ட் கிடைச்சது. ஏதோ ஒரு வழி உள்ள போறக்கு வழி கிடைச்சிச்சுடான்னு, ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிப்போம். அதுக்கப்புறம் எதுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ, அதுல போய் ஜெயிப்போம் அப்படிங்கிற கண்டிப்பா. மாரி மாறியாச்சு. அதுதான் எனக்கு என்னோட ஒப்பீனியன் லைக் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தெரிஞ்சு நெறைய வின்னர்ஸ் அண்ட் சக்சஸ் அச்சீவர்ஸ் இதான் சொல்றாங்க. ஒரு கோல் இருக்கும். அந்த கோலுக்கு நான் முயற்சி பண்ணேன். அந்த டைம்ல எனக்கு அந்த கோல் கிடைக்கல அப்படிங்கிறனால நான் துவண்டு போகல. நான் வேற ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணி என்னோட சஸ்டைனபிலிட்டியும், என்னோட சர்வைவலையும் நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டேன். என் குடும்பத்த நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். நான் சந்தோஷமா வாழ்ந்தேன். திரும்பவும் அந்த கோல் என் மனசுல இன்னுமே இருக்கு. எப்பனாலும் அந்த கோல நான் அச்சீவ் பண்றதுக்கான முயற்சியில தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. நெறைய பேர் தான் ஒரு கோல வச்சா, அந்த கோலுக்காக மட்டும் தான் நான் பண்ணுவேன். நான் செஞ்ச அந்த வேலைய மட்டும் தான் செய்வேன். வேற வேலைய நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு தவறான புரிதல்ல இருக்கீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். பட் உங்க முன்னாடி நெறைய வின்னர்ஸ் அடுத்தடுத்து வரப்போறாங்க. அவங்க எல்லாரோட பதிலும் இதா தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இதுல. 2 கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து நான் ஒரு ஸ்ட்ரெய்ட்டான பதில் எதிர்பார்க்கிறேன். உங்களோட பிரைவேட் லைஃப் இதனால பாதிக்கப்பட்டிருக்கா? உங்களோட பேக்கப் பிளான்ஸ் கிரியேட்டர்ஸ் இல்லாம நீங்க என்ன இப்ப அடுத்து மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இது கிரியேட் இல்லாம நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ, பர்சனல் லைஃப் வந்து நான் எப்பவுமே முழுசா வந்து நான் அந்த சோசியல் மீடியால காட்ட மாட்டேன். ம். ஸோ நான் வந்து பேசிக்கா நான் என்ன நினைக்கிறேனோ, அத மட்டும் தான் சோசியல் மீடியால போடுவேன். ஈவன் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ம். ஸோ யாரும் பர்சனல் போட்டு வியூஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அது மாரி பண்ணுவாங்க. பட் நமக்கு அது தேவையில்ல. நாம சொல்றதவே மக்கள் நல்லா கவனிக்கிறாங்க, கேட்குறாங்க. அவங்களுக்கான தேவையானத நம்ம குடுக்குறோம். ஸோ அதனால பர்சனல் லைஃப் நான் பெருசா கொண்டு வர மாட்டேன். நாம எங்கேயாவது ஒரு காமன் பிளேஸ் போம்போது, ஃபேமிலியோட போயிருக்கோம்னு வைங்களேன், அப்போ வந்து 4 பேர் வந்து பேசுனாங்கன்னா, சார் நான் அத லைக் தான் பண்ணுவேன். அதனால எனக்கு எதுவும் இதுல ஃபேமிலி ஓரமா நில்லுங்கன்னு சொல்லிட்டு, நான் போய் ஃபாலோவர்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு, ஃபோட்டோ எடுத்துட்டு வருவேன். எனக்கு ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கும். டைம் பாசிங்கா இருக்கும். ஓகே. ஸோ அது நான் ரொம்ப விரும்பி தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் என் ஃபாலோவர்ஸ் எங்கேயும் என்னை வந்து திட்டினதோ, இல்ல காயப்படுத்தி பேசினதோ அந்த மாரி பண்ணதே கிடையாது. எங்க வந்தாலும் ஹேப்பியா பேசுவாங்க, ஜாலியா ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. எனக்கு அவங்கள பார்க்கறதே ரொம்ப ஜாலியா இருக்கும். அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால ஜாலியா இருக்கும். ஸோ உங்களோட பேக்கப் பிளான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா, இப்ப எல்லாருமே சைடு ஹசில் அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது இந்த வொர்க் நார்மலா ரெகுலரா ஒரு வொர்க் இருந்தாலும், இன்னொரு வொர்க் பண்றாங்க சேஃப்டிக்காக. அந்த மாரி உங்க லைஃப்ல தினேஷ் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உங்களோட சேஃப்டிக்காக கிரியேட்டர் இல்லாம உங்களோட சேஃப்டிக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு அந்த மாரி எதுவுமே இல்ல. ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் அப்ல எதுவும் பண்ணல. இப்போதைக்கு இதுலயே ஜெயிக்கல. அதுக்குள்ள பேக்கப் பிளான்ஸ் போனோம் அப்படின்னா, சேத்துல ஒரு கோல ஆத்துல இந்த இது சொல்லுவாங்க. புரிஞ்சு அந்த மாரி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு அந்த மாரி ஆயிரும். ஸோ அதனால இத முதல்ல வந்து கம்ப்ளீட்டா போகணும். இன்னும் நல்லா ரெகக்னைசேஷன் கிடைக்கணும். இன்னும் திருப்பூருக்குள்ள மட்டும் தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். திருப்பூர் விட்டு வெளிய போனா யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா. ஸோ வந்து நான் ஆல் ஓவர் தமிழ்நாடாவது அட்லீஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியணும். நம்ம கன்டென்ட் ரீச் ஆகணும் அந்த அளவுக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து இப்ப அடுத்த லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அதுக்கெல்லாம் என் லைஃபே முடிஞ்சிரும். அதெல்லாம் இல்ல அப்புறமா லைஃப் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் கண்டிப்பா அத அச்சீவ் ஆகும். நீங்க சொன்னது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் ஃபோக்கஸ் அப்படின்னு அதனால கண்டிப்பா எல்லாத்துக்கும் வந்து ஒரு கிரியேட்டர் அப்படின்னா, இன்னும் அது ஸ்டேபிள் கிடையாது. கண்டிப்பா வந்து அன்ஸ்டேபிளான, அன்பிரெடிக்டபிளான சோசியல் மீடியா இண்டஸ்ட்ரியா தான். இருக்கு. சோசியல் மீடியாங்கிறது அன்பிரெடிக்டபிளானது தான். எப்ப வேணாலும் உங்க அக்கவுண்ட் டிசேபிள் ஆகலாம். நீங்க காணாம போகலாம். கண்டிப்பா. நீங்க பீப்பிளோட கனெக்ட் ஆகல, நீங்க சொல்றது அப்படின்னா, உடனே உங்களுக்கு பீப்பிள் வந்து மறந்துடுவாங்க. உங்க வீடியோ ஒரு 2 டைம் ஸ்கிப் பண்ணாவே அல்காரிதம் உங்கள காட்டாம போயிரும். கண்டிப்பா. அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃபீடுக்கு மாட்டீங்க. இப்படி ஒரு ஆள் வீடியோ போடுறது தெரியாம போயிரும். உங்க லைஃப் எப்ப வேணாலும் 0க்கு போலாம். ஸோ நீங்க ஒரு கிரியேட்டரா உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு செகண்ட் பிசினஸ் இல்ல செகண்ட் இன்கம் சோர்ஸ் ஏதாவது வச்சுக்கிறது, உங்களுக்கு வந்து உங்க லைஃப்க்கு இன்சூரன்ஸ் போடுற மாரி. பட் என் லைஃப்க்கு நான் இன்சூரன்ஸ்லாம் போடல. நான் வந்து இப்போ வரைக்கும் கனெக்டிங்கா இருக்கேன். நான் இந்த வீடியோ போட்டாலும் ஆவரேஜா ஒரு 1,00,000 வியூஸ் அது போறங்காட்டி நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஆனா நான் பிளான், அதாவது பிளானிங்ல இருக்கு எனக்கு என் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. இது நம்பிக்கை இருக்கு இது இல்லைன்னா நான் இல்லைனாலும் பொழைச்சுக்குவேன் அப்படின்னு நம்பிக்கை அப்படின்னு இருக்கு. இருக்கனால நான் நீங்க சொன்னேன்ல டக்குனு கல்யாண வீடியோ எடுக்கிறேன்னு கேமரா எடுத்துட்டு போய் வீடியோ எடுத்துருவேன். அதனால நான் கார்பெட் வீடியோலாம் ஐஃபோன்ல தான் ப்ரோ எடுத்து எடிட் பண்ணி கொடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே. அதனால நான் எங்க போனாலும் நான் பொழைச்சுக்குவேன்னு என் மேல நம்பிக்கை இருக்கங்காட்டி இப்போதைக்கு நான் செகண்ட் சோர்ஸ் பண்ணல. எப்போ என் மேல எனக்கு நம்பிக்கை நீங்க சொல்ற குறையுதோ நான் தான்டா அந்த செகண்ட் சோர்ஸ் நான் தான்டா. அப்படிதான் இருக்கேன். பட் இது வந்து நான் ஆக்டிவ் இன்கம் தான் இது. நான் ஆக்டிவா இருந்தா மட்டும் தான் இன்கம் வரும். நான் ஆக்டிவாவே இல்ல கடையில விழுந்தாலும், நான் செத்தே போனாலும் ஃபேமிலிக்கு ஒரு சோர்ஸ் வர மாரி நான் ஒண்ணு பண்ணணும். அது பேர் பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. நெறையா இந்த ஃபினான்ஷியல் எல்லாம் பேசுவாங்க. அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வீடு கட்டி விட்டா வாடகை வரும். இல்ல நீங்க ஒரு பிசினஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுலேருந்து ஒரு மேனேஜ்மென்ட் சிஸ்டம் பண்ணி சிஸ்டமேட்டிக் பண்ணி விட்டீங்கன்னா, அது வந்து ஒரு பிசினஸ் வந்து இன்கம் வரும். பிசினஸ்ங்கிறது ஒரு ஆள் நின்னு பார்த்தா மட்டும் தான் ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அப்பவுமே வந்து தோக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதனால நான் நின்னு பார்த்தா மட்டும் தான் பிசினஸ் செட் ஆகும். அதனால பிசினஸ் சைடு போகல. சரி வீடு கட்டி விடலான்னு பார்த்தா அந்த அளவு இன்கம் இல்ல. அப்ப வந்து இப்போதைக்கு நம்ம ஓடிட்டே இருப்போம். எல்லாம் நடக்கும்போது நல்லதா நடக்கும் அப்படின்னு நம்ம ஜெயிப்போம்னு நெனச்சு உள்ள வரல, ஜெயிச்சிட்டோம். அடுத்து நடக்கும் நல்லதா அப்படின்ட்டு போயிட்டு கண்டிப்பா. இருக்கேன். ஆனா வந்து பார்க்குறவங்களே சொல்றேன், கண்டிப்பா ஏதாவது செகண்ட் இன்கம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கங்க. ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கங்க. கண்டிப்பா. இப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நெறைய பேர் கிரியேட்டர் ஜர்னி ஆரம்பிச்ச உடனேவே, உங்களோட லைக் ஜாபயோ, இல்ல நீங்க என்ன பண்றீங்களோ அத குவிட் பண்ணிட்டு இதுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நெறைய பிளான்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. நெறைய கமெண்ட்ஸ்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன். பட் அது அப்சல்யூட்லி வந்து ஒரு இன்சேனான ஐடியான்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கிரியேட்டர்லருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. தென் அதுலருந்து உங்களோட சர்வைவல தாண்டி நீங்க சேஃப்டிக்கான ஒரு அமௌண்ட்ல எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நீங்க கிரியேட்டரா மூவ் பண்ணலாம். அண்ட் தென் அண்ணா சொன்ன மாரி நீங்க கிரியேட்டரா மூவ் பண்ணாலும், உங்களுக்கான ஒரு செகண்டரி இன்கம், உங்களுக்கான ஒரு சேஃபர் சைட நீங்க பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஐடியாஸ் வந்து என்கிட்ட இல்ல. நீங்க தான் ஃபினான்ஷியல் பிசினஸோ நிறைய வேற ஏதாவது பார்த்து நீங்க பிளான் பண்ணிக்கலாம். பட் தட்ஸ் வில் பி எ பெட்டர் ஐடியா. ஓகே. இப்போ வந்து சிம்பிளா வந்து கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பிசினஸ் பீப்பிள்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட நீங்க உங்களோட லைஃப்ல இருந்து கிடைச்ச ஒரு 3 டேக் அவே மட்டும். என்ன வேணா இருக்கலாம். உங்க ஃபேமிலியா இருக்கலாம், உங்க பெர்சனல் லைஃபா இருக்கலாம், உங்க காலேஜ் லைஃபா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். ஒரு 3 டேக் அவே மட்டும் நீங்க சொல்றதா இருந்தா, பொதுவா சொல்றதா இருந்தா என்ன சொல்வீங்க? நீங்க என்ன டிமாண்ட் இருக்கோ, அத நீங்க குடுத்தீங்கன்னா மட்டும் தான் நீங்க சஸ்டெயின் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா வர்றீங்கன்னா, நான் உள்ள வரும்போது திருப்பூருக்குன்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு. நம்ம ஊர யாரும் கவர் பண்ணல. இங்க இருக்க இன்ஃபர்மேஷன வந்து நம்மகிட்ட ஆன்லைன் சோசியல் மீடியால சொல்றதுக்கு யாரும் இல்லைன்னு ஒரு டிமாண்ட் இருந்துச்சு. ம். அத நான் செஞ்சேன். எனக்கு டக்குன்னு ஃபாலோவர்ஸ் கெயின் ஆச்சு. எனக்கு நெறைய இன்கமும் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம். ஸோ ஒரு டிமாண்டுக்கு நான் சப்ளை குடுத்தேன். ஸோ ம். அதுதான் நான் பண்ண வேல. என்னால எனக்கு ஆன்லைன் சோசியல் மீடியா குடுத்தது. ஸோ அது அந்த டிமாண்டுக்கு அந்த டிமாண்ட் நான் குடுக்கும்போதே நான் ஒரு வேல்யூ குடுக்குறேன். என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு. ஸோ இங்க இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணி நான் அப்படியே அவங்களுக்கு குடுத்துட்டே இருக்கேன் தினமும். இப்ப நான் ஒரு வேல்யூ குடுக்குறங்காட்டி எனக்கு ஃபாலோவர்ஸ் கிடைச்சாங்க. ஸோ அதே நீங்க கன்டென்ட் கிரியேட்டரா வர்றீங்க அப்படின்னா, ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க. ஃபாலோவர்ஸ சேஸ் பண்ணாதீங்க. பிசினஸ்க்கும் அதே தான். நீங்க வந்து ஒரு 10 பேர் ஒரே கடை வச்சிருக்காங்கன்னா, அதே கடையில 11வது கடையா நீங்க போட்டீங்கன்னா, உங்க பிசினஸ் வந்து கண்டிப்பா படுத்துரும். இல்லன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு காம்படிஷன் போட்டு தான் மேல வர மாரி இருக்கும். பட் இங்க ஒரு விஷயம் இருக்காது. அது நெறைய பேருக்கு தேவைப்படும். அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிசினஸ்லயுமே வந்து ஈஸியா செல் நடக்கும். சேல்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கும். குரோத்தும் ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ அத கண்டுபிடிச்சு அதுக்கான சப்ளை குடுங்க. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டா ஒரு இன்ஃப்ளூயன்சர் 10+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தார். இது மூலியமா ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும், ஒரு கிரியேட்டராக இருந்தாலும், இல்லை வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். என்னோட அடுத்தடுத்த வீடியோக்களில் இதே மாதிரியான கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ் லைஃப்பில் அச்சீவ் பண்ண நிறைய பேரை இந்த பிளேஸுக்கு கொண்டு வந்து அவங்ககிட்ட ஈஸியான ராவான கேள்விகளை கேட்டு கொண்டு வரணுங்கிறது தான் யோசிச்சு. அதுதான் என்னோட பிளான். தட் இஸ் வாட் ரா டாக்ஸ் வித் கேவி. இதில் நான் கேட்ட கேள்விகள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னு உங்களோட ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கைண்ட்லி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அது கேட்கறேன். இல்ல இந்த டைமே இவர்கிட்ட நான் திரும்ப அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு இங்க கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி எங்க சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறுவது நான் உங்கள் கேவி.